இந்தியாவுக்கு யூஎஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு அதுக்கேன் நான் சொல்லலை, ரிச்சார்ட் வுல்ஃப் சொல்கிறாரு. அமெரிக்கானால சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா மாதிரி ஒரு நாடு வேணும். உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட இந்தியா மாதிரி ஒரு நாடு, ராட்சச இராணுவம், ராட்சச ஏவுகணைகள், ராட்சச ஃப்ளைட்ஸு, ஷிப்பெல்லாம் கொண்ட இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரினால தான் சைனாவை கவுண்டர் பண்ண முடியும். பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் சொம்பு தூக்கிட்டு இருக்கிற அமெரிக்கானால பாகிஸ்தானை வச்சுட்டு சைனாவெல்லாம் கவுண்டர் பண்ண முடியாது. சைனா முறைச்சாங்கன்னா பாகிஸ்தானே ஓடி போயிடுவாங்க, சைனா கூட போய் சேர்ந்துருவாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ இது தேவையில்லாத வேலை. தாங்காலே நான் இந்தியாவை மிரட்டுறேங்கிற பேரில் 20-30 வருஷம் அரசியலை, ராஜதந்திரத்தை எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாரு ட்ரம்ப்னு சொல்லிட்டு ரிச்சார்ட் வுல்ஃப் சொல்கிறார். அது கூடவே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அமெரிக்கா கிட்ட தான் டிஷர்ட்டை விற்க முடியும், அமெரிக்கா கிட்ட தான் தங்கத்தை விற்க முடியும், அமெரிக்கா கிட்ட தான் டைமண்டை விற்க முடியும், அமெரிக்கா கிட்ட தான் நட்டு போல்ட்டு லெதரெல்லாம் விற்க முடியும்னு. தப்பு. இன்னைக்கு உலகத்தில் பர்ச்சேசிங் பவர் இருக்கிற கண்ட்ரி பிபிபி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லப்படக்கூடிய இந்த கண்ட்ரிஸ் இருக்குல்ல, மோஸ்ட்லி ஏஷியன் கண்ட்ரிஸ், ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் எக்ஸப்ட் பிரேசில் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடும். பட் மோஸ்ட்டாக இந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, காசு இவங்க தான் அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பர்ச்சேசிங் பவர் குளோபலாக அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரி 35% இருக்குது. G7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பஞ்ச் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த G7 யாருன்னா, கடந்த நூற்றாண்டோட ராஜாக்கள் ஆஃப் த வேர்ல்டு, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, கனடா, ஜப்பான், இந்த நாடுகள் கிட்ட பர்ச்சேசிங் பவர் இப்போ கம்மியாயிடுச்சு. 28% தான் இருக்குது. ஆனால் பிரிக்ஸ் கிட்ட 35% இருக்குது. அமெரிக்கா என் ஊரில் விற்காதன்னு சொன்னால் இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸி. அப்படியாப்பா, உங்ககிட்ட விற்கக்கூடாதா, அப்படியே ஷிப்பை நகர்த்து ரஷ்யாவில் போய் விற்றுருங்க, சைனாவில் போய் விற்றுருங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் விற்றுருங்க, பிரேசிலில் விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மற்ற கண்ட்ரி பக்கம் ஈஸியாக திரும்பிடும். அதுக்கு இந்தியா செட்டிலும் ஆகிடும். அங்கே இருக்கிற காசையும் இந்தியானால சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியா பிரிக்ஸில் ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சைனாவுக்கும் பிரிக்ஸுங்கிற அமைப்பு தேவை. அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக தான் பிரிக்ஸ் இருக்குது. 100% இது ஆன் த ஃபேஸ். ஓகேவா? அமெரிக்கா இங்கே இருக்குது, அமெரிக்காவுக்கு பின்னாடி மொத்த யூரோப்பும் கூஜா தூக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் சைனா, ரஷ்யா, இந்தியா, நம்ம எல்லாருமே ஒன்றா என்ன டிசைட் பண்ணுறோம், நம்ம ஏங்க அவனுக்கு கூஜா தூக்கணும், 100 ஆண்டுகள் 200 ஆண்டு ஆட்சி செய்கிறான், மறுபடியும் அவனே அங்கே நின்றுட்டு இருக்க, நம்ம ஏங்க போகணும், நம்ம கிட்ட தான் இன்றைக்கி பாப்புலேஷன் இருக்குது, நம்ம கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது, நம்ம கிட்ட தான் காசு இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிறவன் தான் படித்தவனா இருக்கான், நம்ம ஊரில் அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இவால்வ் ஆகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஏன் அமெரிக்கா கிட்ட போய் நிற்கணும், நம்ம நிற்க தேவையில்லை. நம்ம ஏன் இந்த யூரோப்காரங்க கிட்ட போய் நிற்க தேவையில்லை. நம்ம சொந்தமாக ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சு இந்த பிரிக்ஸை இந்தியா இவ்வளோ நாள் என்ன பார்த்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயும் கை வச்சுப்போம், இங்கேயும் கை வச்சுப்போம், நம்ம 2 பேர் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே, நம்ம ஏன் அமெரிக்காவை பகிச்சுக்கணும், லாஸ்ட் 20-30 வருஷமாக நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்தியாவை இப்போ டாக்ஸ் ஏற்றி ரூபா வேல்யூவை விழுக வச்சு கண்டமானிக்கு இப்படி பஞ்சாயத்து பண்ணி ட்ரம்ப் இந்தியாவை தள்ளி போக வச்சுட்டாரு. இங்கேருந்து இந்தியா கையை எடுத்துச்சுன்னா இங்கே 2 கையை கொடுக்கும். இங்கே 2 கையை குடிச்சிச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை காப்பாற்றுறது இல்லை, நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறது இங்கே யாருமே பெரிய இல்லை. பிரிக்ஸில் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. இந்த சைடு ரஷ்யா, ஓகேவா, 2 உலகப்போர் பார்த்த நாடு, உலகத்திலே மிகப்பெரிய நாடு இன் டர்ம்ஸ் ஆஃப் லேண்ட். அடுத்து சைனா, நம்மளுக்கு அடுத்து உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் கொண்ட நாடு. அண்ட் இட்ஸ் லிட்டரலி லைக் லிவிங் இன் ஃபியூச்சர். இன்றைக்கி சைனாவில் நீங்கள் இருக்கிற மாடர்ன் சிட்டிஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டாங்க சைனா. அடுத்து இந்தியா, நம்ம உலகத்திலே அதிகமான மார்க்கெட் இருக்கிற நாடு நம்ம. சவுத் ஆஃப்ரிக்கா, குளோபல் சவுத்தோட ஒன் ஆஃப் த முக்கியமான கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. பிரேசில் சவுத் அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுனால் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மதிச்சாதான் அமெரிக்காவுக்கு வேல்யூ. எப்போ ஒருத்தன் தலைவன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் லீடராக இருக்கான். அவன் எது வரைக்கும் லீடர்னா அந்த மீதி இருக்கிற 9 பேர் அவனை லீடர்னு நம்புற வரைக்கும் தான். அவன் வேற என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே மீதி எல்லாருமே ஈக்குவல் தான். சரியா? இப்படி 10 பேர் இருக்காங்க, ஒருத்தனை தலைவனாக எப்போ வரைக்கும் வச்சுருப்பாங்க, மீதி 9 பேர் அவனை தலைவன் சொல்கிறப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 7 பேர் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, இவன் தப்பான தலைவனாக இருக்கான், நம்மளை காயப்படுத்திட்டு இருக்கான். நம்ம 7 பேர் ஒன்றா சேர்ந்து நம்ம ஈக்குவலாக நின்றுக்கலாம், நமக்குள்ள தலைவர்களே கிடையாது. இங்கே இருக்கிற 3 பேர் அவங்களோட செல்ஃபிஷ் கோலுக்காக நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீதி இருக்கிற 7 பேர் அதிகமான பாப்புலேஷன், அதிகமான பவர் எல்லாமே கொண்ட இந்த பிரிக்ஸ் நாடுகள் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்குல்ல, அதை இந்தியா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு. ரிச்சார்ட் வுல்ஃப் சொன்னது மட்டும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இல்லை, இஸ் ஆல்ரெடி இன் ஜப்பான். ஜப்பானில் தர்மன் ஸ்டாச்சுவெல்லாம் அவங்க அரசாங்கம் கொடுத்துருக்குது. ரொம்ப கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ட், நாங்கள் உங்களை ரொம்ப நம்புகிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் பிஸ்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம். G7 நாடு தான்,
ஆனாலும் ஜப்பான் வந்து ஏசியால இருக்கிற ஒரு நாடு. நம்ம அமெரிக்கா அந்த வெஸ்டர்ன் சுப்பீரியாரிட்டிய விட்டுட்டு நம்ம இந்த ஈஸ்டர்ன் பவருக்கு வருவோம்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜப்பான் கூட நம்ம நல்ல பிசினஸ் டீல் சைன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போற நாடு தான் இன்னும் சூப்பர்வான மேட்டரு. சைனாவுக்கு வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போக போறாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் சைனீஸ் பிரசிடென்ட்டும் மீட் பண்ண போறாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சோ முன்னாடியோ வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் அங்க வராரு. நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன் ஞாபகம் இருக்கா நம்ம சேனல்ல? அவரும் அங்கே வராரு. அதை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அது ஒரு செம மேட்டர் அங்கே காத்துட்டு இருக்குது. சேம் டைம் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் போகிறாரு. இவங்களை மீட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஊருக்கு போகிறாங்க. பட் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் ஒரு நாட்டில் சைனாவில் எல்லாருமே ஒன்று சேர்றது அண்ட் சைனாவில் தான் ஒன்று சேரணுமா? அப்போ அவங்க தான் தலைவனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. போன டைம் இதே எஸ்சிஓ மீட் நடந்தப்போ இங்கே நடந்துச்சு, ரஷ்யாவில் நடந்துச்சு, அங்கே எல்லாரும் மீட் பண்ணாங்க. அடுத்து இந்தியாவில் நடக்கும், இங்கே எல்லாரும் மீட். ஸோ இட்ஸ் ஈக்குவல். ஓகேவா? இந்த நாடுகளுக்குள்ளே வந்து இவங்க தான் பெரிய நாடு, சின்ன நாடுன்னு இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நினைக்கிறதுனால தானே அவன் பெரிய ஆள், அவனை தூக்கி போடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்தியா ஹஸ் டிசைடட் டு டூ பிஸ்னஸ் வித் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் ஆர் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம டிஷர்ட்டை பூமாவையும் அடிடாஸ் டிஷர்ட்டையும் அமெரிக்காவில் தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா ஊர்லேயும் டிஷர்ட் போடுறவன் இருக்கான்ல. டிஷர்ட்டோட குவாலிட்டி அதே தானே, டைமண்டோட குவாலிட்டி அதே தானே, லெதரோட குவாலிட்டி அதே தானே. எல்லா ஊர்லேயும் தானே கார் ஓட்டுறாங்க, எல்லா ஊர்லேயும் தானே பேக் இருக்குது, எல்லா ஊர்லேயும் தானே நட்டு தேவை, போல்ட்டு தேவை. நம்ம ஏன் அமெரிக்காவுக்கு கொடுக்கணும்? நம்ம எல்லா உலகம் ஃபுல்லாக போய் கொடுக்க ஆரம்பிப்போங்கிற ஒரு டெசிஷனை இந்தியா எடுக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அது ஆக்ஷனாகவும் நம்ம சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் வந்து சைனாவை ஆல்ரெடி 2 தடவை விசிட் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைனாவுக்கும் நம்மளுக்கும் 1008 பஞ்சாயத்து இருக்குது. ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ பாகிஸ்தான் வந்து நம்மளை எதிர்த்து நிற்க கூட முடியாது. அவங்க ஏதோ எந்திரிச்சு நின்னாங்கன்னா அதுக்கு காரணமே சைனா தான். ஃபுல்லாக ஆயுதத்தை சப்ளை பண்ணதுலேருந்து டெக்னாலஜி வரைக்கும் ஷேர் பண்ணி இந்தியா என்னென்ன பண்ணிருக்குங்கிறத போட்டு கொடுத்ததே சைனா தான். காலத்தோட கட்டாயம். ஆனால் இன்றைக்கி நம்ம சைனாவோட பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா அமெரிக்காங்கிற ஒருத்தன் அவனோட மோசமாக இருக்கான். ஸோ நான் சொல்கிறேன், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் வந்து சைனாவை ரீசன்ட் மந்த்ஸில் 2 தடவை விசிட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பீஜிங்கை ஜூலையில் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. 5 வருஷத்தில் முதல் முறையாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சைனாவுக்கு போயிருக்காரு. டைரக்ட் ஃப்ளைட் வந்து 2 நாடுகளுக்கு நடுவில் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் சைனா டு இந்தியா ஃப்ளைட்ஸ் டைரெக்டாக கிடையாது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. சென்னையிலேருந்து நீங்கள் பீஜிங் போக முடியுங்கிறது ஒரு பயங்கரமான மேட்ரு. நிறைய மக்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம இப்போ தான் டூரிசம் வீசாவே ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் நம்ம ஊருக்கு தேவையான ஃபெர்டிலைசர் மாதிரி சில முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் சைனா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. 2 நாட்டுக்கும் பஞ்சாயத்து தான். அதனால அவங்களும் நம்ம கிட்ட பெருசாக பேசலாம், நம்மளும் பேசலாம். அவங்களும் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.